எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கேட்குதுங்களா? இப்போ அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு பிரதிதினமும் கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நூற்றாண்டுக்கு முன்னால் கிரேக்கத்தில் உள்ள மக்கேடோன் அப்படிங்கிற ஒரு நாட்டை 2ஆம் பிலிப் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தனது குதிரை படையை வலுப்படுத்திய எண்ணிய போது வெளிநாட்டு குதிரைகளை வாங்க முற்பட்டான். அதனால் உலகெங்கும் உள்ள குதிரை வணிகர்களை வரவழைத்து அந்த குதிரையை வாங்கி நம்ம குதிரை படையை விரிவாக்கம் செய்து கொண்டிருந்தான். அப்படி அந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு நாள் பாரசீகத்தை சேர்ந்த ஒரு குதிரை வியாபாரி ஒருத்தன் வந்தான் குதிரையோட. அது ஒரு பெரிய அழகான அதிவிரைவில் செல்லும் குதிரை அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவன் அந்த குதிரையை அந்த மைதானத்திலே நிறுத்தினான். மன்னர் மற்றும் அங்கே இருந்த அவையோர்கள் அங்கே சுற்றிலும் இருந்தார்கள். குதிரை வீரர்களும் இருந்தார்கள். பிற படையை சேர்ந்த வீரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். கருப்பு நிறத்தில் இருந்த அந்த குதிரையின் புருவத்தின் மீது ஒரு பெரிய வெள்ளை நட்சத்திரம் இருந்தது. அதன் கண்கள் நீல நிறத்தில் இருந்தது. அதனால் அதை பார்த்தாலே ஒரு அட்ராக்டிவாக இருந்தோடனே அந்த கிங்குக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த அரசருக்கு வெகுவாக அதை பிடித்து விட்டது. அனைவருமே அரசரை வாங்கவும் வேண்டினார்கள். அந்த குதிரை வீரர்கள்லாம் வியாபாரியும் அந்த குதிரை எத்தனையோ மணி நேரம் ஆனாலும் மேடு பள்ளத்திலும் அலிப்பில்லாமல் சலிப்பில்லாமல் தொடர்ந்து ஓடக்கூடியது அப்படின்னு அதனுடைய சிறப்பை வர்ணித்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, பாலைவனத்திலும் மலை மீதும் ஏறி ஓடும் அற்புதமான குதிரை என்று மேலும் மேலும் அவன் ஏதோ தன்னுடைய குதிரையை விற்க வேண்டும், நல்ல காசுக்கு நாம் விற்க வேண்டும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறியதை கேட்ட மன்னன், குதிரை நல்லா அழகாக தான் இருக்குது, அது சரியாக இருக்கான்னு சோதித்து பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குதிரை பயிற்சியாளர்களை அழைக்கிறான். இப்போ நம்மலாம் குதிரை ஓட்டி கொண்டு சொல்வதற்கு தான் பயிற்சியாளர்கள் ஜாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஜாக்கியை கூப்பிட்டு இதில் பூட்டப்பட்டிருந்த சேணத்தில் ஏறி அதை சரியாக இருக்கான்னு செக் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி மன்னன் அவருக்கு ஒருத்தனுக்கு ஆடை எடுக்கிறான். அவன் பூட்டியிருந்த சேணத்தில் போய் காலை ஏறி அந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கும், அதில் ஏறி அதில் ஜம்ப் பண்ணி உட்காரத்துக்கு போகிறான். அது உடனே கணைத்து கொண்டு துள்ளி குதித்து அவனை கீழே தள்ளி விட்டது. அவன் பல முறை முயன்றும் அவனால் ஏற முடியவே இல்லை, அதன் மீது அமரவும் முடியவில்லை. பின்னர் பல ஜாக்கிகளும் வந்தாங்க. ஒவ்வொரு பயிற்சியாளரும் செய்து பார்க்குறான், அதை உதறி கீழே தள்ளி கொண்டே இருக்கிறது. முரட்டுத்தனமாக எடக்கு பண்ணி கொண்டு எல்லோரையுமே தன் முதுகின் மேல் ஏற அனுமதிக்கவே இல்லை. அந்த குதிரை மிகவும் முரட்டுத்தனமாக இருந்ததுனால யாருக்கு அடங்காமல் இருப்பதை பார்த்தா அந்த பிலிப் என்ன பண்ணுறாரு, இந்த குதிரையை வேண்டாம்ப்பா, நமக்கு இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது, சும்மா வேடிக்கையாக காட்ட முடியும்னு சொல்லிட்டு அது வேணான்னு சொல்லி முடிவுக்கு வருகிறார். அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் இந்த குதிரை ரொம்பவும் கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்க, நம்மளால் வைத்து சமாளிக்க முடியாது, இது என்றைக்கு ட்ரெயின் பண்ணி நம்ம குதிரை படையை நம்ம வலுவாக்குவது, இது வேணாம், வேறு குதிரை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு 12 வயசு சிறுவன், அவனுடைய மகன் தான், தந்தையை எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், நான் அந்த குதிரையை அடக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சிறுவன் ரொம்ப சின்னவனாக இருக்கானே, இவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி தந்தையே சந்தேகிக்கிறார். இருந்தாலும் அவன் ஒரு இளவரசனாக வரப்போகிறானே, அதனால் அவனை துணிச்சலை கண்டு மகிழ்ந்து, சரிப்பா நீ போய் உன்னால் முடிஞ்சதுன்னா அதை அடக்கிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனும் அதன் அருகிலே சென்று நிற்கிறான். அதன் கண்களை பார்க்கிறான். அதன் பார்வையிலே மிரட்சி தருவதை கண்டான். அதை தட்டி கொடுத்தான், தாஜா செய்தான். அது எப்படி எந்த திசையிலே நின்று கொண்டிருக்கிறதோ அந்த வால் பகுதியை அப்படியே திருப்பி தலைப்பகுதியாக மாற்றினான். அதை பிடிச்சி அப்படியே சைடை பிடிச்சி அதனுடைய சேணத்தை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் கொண்டாந்துட்டான். ஒரு யூட்டர்ன் அடித்து நிறுத்தி வச்சுட்டான். அதை உடன் அதோட ஃபுட்ரெஸ்ட்டில் காலை வச்சு உதஞ்சி மேலே ஏறி சேணத்தில் அமர்ந்து விட்டான். அதுவும் பேசாமல் தான் இருந்தது, ஒன்றும் துள்ளி குதிக்கவே இல்லை. இவனை மட்டுமே அனுமதித்தது. அவன் ஏறி உட்காந்து லேசாக காலால் தட்டுறான். அது குதிரை ஓட ஆரம்பித்து விட்டது.
கொஞ்சம் தூரம் போய் திருப்பி யூட்டன் அடித்து திருப்பி கொண்டாந்து அரசருக்கு முன்னாடி நிறுத்திட்டான் அந்த பையன். 12 வயசு தான். அரசருக்கு ஒரே ஆச்சரியம். வந்து இறங்கினோன்னு அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து, மகனே, நமது வீரர்களால் கூட அந்த அடக்க முடியாத அந்த குதிரையை நீ எப்படி ஏறி அமர்ந்து ஓட்டினாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது மிகவும் சுலபம் தந்தையே அப்படிங்கிறான். இதை எனது குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறான். அப்படியா, என்னப்பா உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறான். வீட்டில் வளர்க்கும் ஒரு நாய் ஒருபோதும் தன் எஜமானை மறக்காது. வீட்டில் வளர்த்த எந்த ஒரு பூனையும் சுற்றி சுற்றி வந்ததோ அந்த வீட்டை மறக்கவே மறக்காது. அதுபோல் ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. எதை பார்த்தும் பயப்படாத எந்த குதிரையாக இருந்தாலும் தன் நிழலை பார்த்து பயப்படும் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் கூறியிருக்கிறார். அதனால தான் இது மாலை நேரம் அது கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய நிழலை பார்த்தே அது மிரண்டு கொண்டிருந்தது. அந்த மிரட்சியை அந்த கண்களிலே நான் பார்த்தேன். அதனால் இது இடக்க பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் மேற்கு பக்கம் திருப்பினேன். அதன் நிழல் பின்னால் விழுந்ததும் அது எனக்கு இஷ்டப்படி சிநேகிதனாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி முடித்தான். அப்போ அந்த தந்தைக்கு ஆச்சரியம். இந்த அளவுக்கு உனக்கு சொல்லி கொடுத்துருக்காரா உன்னுடைய ஆசிரியர், அந்த குருநாதரை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த குருநாதர் வேறு யாரும் இல்லை, அரிஸ்டாட்டில். அந்த பிலிப் அப்படிங்கிற மன்னனுடைய 12 வயது சிறுவனின் பெயர் தான் அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டர் அந்த குதிரையை இந்த அளவுக்கு பழக்கணுன்னே அவருக்கே அதை பரிசாக கொடுத்து விடுகிறார். அந்த மகனை, நீ கண்டிப்பாக இந்த உலகத்தையே இந்த குதிரையை வைத்து கொண்டு வெல்லப் போகிறார். உனக்கு இந்த நாடு அரசு மிக சிறியதாக இப்போது உள்ளது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர். அப்படின்னா பின்னாடி நீ உலகத்தையே ஆளவ, இந்த குதிரையை நீ எப்போ அடக்கணையோ இந்த உலகமே உன் கைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் செய்கிறார் அந்த அரசன். அந்த சாக்ரட்டிஸுடைய மாணவனான அலெக்சாண்டரை அந்த நாட்டிலே ஒரு நாள் அரியணை ஏற்றி வைக்கிறார். தந்தையிடம் பரிசாக பெற்ற அந்த குதிரைக்கு புசெஃபெலஸ் அப்படின்னு பேர் வைக்கிறான். அந்த அலெக்சாண்டரை இணைந்த அந்த குதிரை பல போர்களிலே அவனுடன் கலந்து கொண்டு வெற்றியை அளித்து கொண்டே வருகிறது. அப்போ இந்தியாவுக்கும் வருகிறான். அப்போ இங்கே உள்ள போரஸோட சண்டை போடுறான் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கதைகளிலே வரலாற்றிலே படித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அது 30 வயசு வரைக்கும் இறந்து போனதாக அந்த அலெக்சாண்டர் சரித்திரத்திலே வருகிறது. இது போன்று பல நுணுக்கமான விஷயங்களை ஆராய்ந்து அறிந்த ஒருவனே உலகையே ஆழ்வான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் நாம் படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை நுணுக்கமாக ஆராய்ந்து அதை நாம் பிரயோகிக்கணும் உலகத்தில். அந்த உலகத்தில் பிரயோகிக்கும்போது தான் நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் படிப்பறிவு நம்மை எந்த செயலுமே நமக்கு வெற்றியை அளிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நமக்கு பயிற்சி மிக மிக முக்கியம். அதற்கான முயற்சி அப்போது கூடிக்கொண்டே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அலெக்சாண்டர் அந்த குதிரையும் நமக்கு எடுத்து வரைக்கிறது தான். அந்த அலெக்சாண்டர் என்ன பண்ணுறான், ஒரு நகரத்துக்கே புசிஃபலா அப்படின்னு அந்த குதிரையோட பேரையே வைக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி அந்த அலெக்சாண்டர் சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். அதே அலெக்சாண்டர் தன்னுடைய அரசாட்சி உலகெங்குமே பரப்பி விட்டு பேரரசனாக விளங்கிய போது அவரது அரச மாளிகைக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறான். அது கடைசி கட்டமாக அந்த கதையிலே வரும். அந்த மாதிரி அவர் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி அங்கே வரக்கூடிய அந்த நாட்டு குடிப்படைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நேராக வந்து இவர்கிட்ட நின்று கும்பிட்டுட்டு ஆனால் போயிட்டே இருக்காங்க. யாரும் நிற்கலை, அமர்ந்து பேசவும் இல்லை. என்னடா ஒவ்வொருத்தனாக வர்றான், நம்மள்கிட்ட நிற்கிறான், அவன் பாட்டு போயிட்டே இருக்கிறான்னு அப்படின்னு இந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை. இந்த அலெக்சாண்டர் கொஞ்ச நேரம் ஆனோன்னா எங்கடா எல்லாரும் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த தன்னுடைய படை வீரர்களை கேட்கிறான். அப்போ அந்த ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் டயோஜெனிஸ். அந்த டயோஜெனிஸுங்கிற ஞானியை பார்க்கத்தான் இவர்களெல்லாம் சென்று கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரியாமல் என்னுடைய நாட்டில் இத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி அப்படியே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் அழைத்து வா அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்கிறான். தளபதி குதிரையில் சென்று அந்த ஞானி பார்க்கிறான். அவர் சூரிய வெளிச்சத்திலே ஒரு பெரிய ஃபிலாசபி புக் அவரே எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை விரித்து வைத்து கொண்டு அவர் படித்து கொண்டிருக்கிறார். அது ஆயிரக்கணக்கான மக்கள் எதிரிலே அமர்ந்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
அங்கே போய் அவன் வந்து மன்னர் உங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னு அந்த டயோஜனிஸ் கிட்ட சொல்கிறான். நான் மன்னனை பார்ப்பதாக ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த ஞானி பதிலளிக்கிறார். இல்லை, மன்னர் உங்களை பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார், அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த வீரன் சொல்லுகிறான். என்னால் அங்கு வர இயலாது, வேண்டுமானால் உங்கள் மன்னனை இங்கு வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு டயோஜனிஸ் போதனையை தொடர ஆரம்பித்து விட்டார். தளபதிக்கு என்னடா சொல்கிறதுன்னு தெரியல, என்னடா இது அலெக்சாண்டரே எதிர்த்து ஒருத்தன் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்தால என்ன சொல்கிறாரோ நேராக போய் அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுமாரி நம்ம அடிப்படைந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வந்து விடுகிறான். போய் அரிஸ்டாட்டில் இவர்கிட்ட அலெக்சாண்டர்கிட்ட சொல்கிறான். அவர் ஆச்சரியப்பட்டு போனார். யார் உலகமே நம்ம கைக்கு கீழே இருக்குது, இந்த ஒரு ஆள் நம்ம சொன்னதை கேட்காம இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வீரனை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற துடிப்பு தான் எப்போவுமே இருக்கும். கட்டி இழுத்துவா என்று சொல்லாமல் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய குதிரையை பிடித்து அதன் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு நேராக அந்த ஞானி எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து அவருக்கு எதிரிலே வந்து நிறுத்தினான் குதிரையை. அவன் படித்து கொண்டிருக்கிற அந்த ஞானியின் புத்தகத்திலே இந்த குதிரையின் நிழல் விழுந்ததுனால அவரால் படிக்க முடியல. உடனே அவர் நிமிர்ந்து பார்த்து சற்று கோபமாக, முட்டாளே, நான் படித்து கொண்டிருக்கிறேன், நிழல் விழும்படி எதில் வந்து நிற்கிறாய் அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டார் அவனை பார்த்து. அவன் உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர். அவரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் கூட அச்சமே இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. என்னடா இந்த ஆள் சாதாரணமாக இருக்கான், ஆளும் பார்த்தா பரதேசி மாதிரி இருக்கிறான், நம்மளை எந்த வரட்டு வட்டுறானேன்னு சொல்லிட்டு அவனது குதிரையை ஓரத்தில் நிறுத்தி விட்டு அவர் எதிரில் வந்து நின்றான். கிட்ட வந்துணுன்னா அவனை, உனக்கு என்ன வேண்டும், ஏன் எதிரில் நிற்கிறாய் அப்படின்னு கேட்குறார். நான் உலகத்தையே வென்ற வீரன், என்னை பார்க்க வராமல் ஏன் உன்னை எல்லோரும் பார்க்க வருகிறார்கள், அதற்கான காரணத்தை கூறு அப்படின்னு இந்த அலெக்சாண்டர் கேட்குறான். இதுதானா உன்னுடைய சந்தேகம், இதை கேட்கறதுக்காக இவ்வளோ நேரம் நீ வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 வரியில் சொல்கிறார். நீ உன் வாளின் கூர்மையால் இந்த மண்ணை வென்றவன், நான் இந்த நூலின் வழியே என்னை வென்றவனடா அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கூறுகிறார். மண்ணை வென்ற உன்னை பார்க்காமல் தன்னை வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள் என்றார் டயோஜனிஸ் அந்த மாபெரும் வீரனான அலெக்சாண்டரிடம் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு எடுத்துரைக்கிறது. உடனே அலெக்சாண்டரும் உடனே அவருடைய அந்த பேச்சை கேட்டதும் தன்னிடம் இருந்த ஆணவத்தை விலக்கி அவரை வணங்கிவிட்டு குதிரையிலே ஏறி சென்று விட்டதாக முடிகிறது. மண்ணை வென்றவனும் ஒரு நாள் தன்னை வென்றவனிடம் காலில் வீழ்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த டயோஜனிஸ் மட்டுமல்ல, வர்த்தமான சிரேணிக மாமன்னனும் வந்து வழங்கினான், தன்னை விட வீரனாக மதித்தான். மகாவீரரை தொழுது நாமும் தன் உணர்வாக தோற்றத்தை தரும் மனதை வென்று ஞானியாக முயல்வோம். ஒரு நாள் இந்த உலகமே நம்மையும் தொழும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று கூறி இன்றைய சிந்தனைக்கான சில கதைகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம்.